உன் வண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ எப்படிப்பட்டவன்னா, நீ இந்த வாமன அவதாரம் எடுத்தவன் தானே. வாமன அவதாரத்துல சின்ன காலை காட்டி மகாபலிட்டேந்து 3 அடி நிலம் வேணும்னு அவனும் பாவம் நம்பி, சின்ன பையன் தானே 3 அடி தானே கேட்கறான், தாரவாத்து கொடுத்தான். நீ திடீர்னு தாவி பெரிய வடிவம் எடுத்து உலகத்தையே அளந்து விட்டாயே. வாமன நம்பி, நம்பின்னா முழுமையானவன் அர்த்தம் இல்லையா? ஆமா, முழுமையான பெருமாள் தான் வாமனன், குள்ளன் போல வந்தார். அப்படிப்பட்ட வாமன நம்பி. ஏன் வாமனன்னா, ஆமாண்டா நீ பண்ணக்கூடியவன் தான். கொஞ்சோண்டு மண்ணை சாப்பிட்டுட்டு மொத்த மண்ணுலகத்தையும் வாய்க்குள்ள காமிச்சேன்னா இது உனக்கு புதுசு இல்ல. வாமன அவதாரத்துல இதே வேலைதான் பண்ண. கொஞ்சோண்டு மண் வேணும்னு கேட்டுட்டு மொத்த மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாம் அளந்தவன் தானே நீ. ஏண்டா, உன் ட்ராக் ரெக்கார்ட் தெரியாம நான் உன்கிட்ட வந்து மோதல. ட்ராக் ரெக்கார்ட் தெரியாம நான் உன்னை கண்டிக்கல. ட்ராக் ரெக்கார்ட் தெரியாம அடிக்கல. அது தெரியாம நான் ஊருக்கு காட்டல. வாமன நம்பி, வாமன அவதாரத்துல நீ என்ன வேலை பண்ணியோ அதைத்தான் மீண்டும் கிருஷ்ணாவதாரத்துல பண்ண. நீ இதெல்லாம் பண்ணுவதற்கு பெயர் போனவன்கிறதுக்காகத்தான் வாமன அவதாரத்துக்கும் முன்னாடி பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாயே. எப்படின்னா, வன்புற்று அரவின் பகை கொடி. வன்புற்றுனா வலிமையான பாம்பு புற்று. வன்புற்று அரவின், அரவம்னா பாம்பு. வலிமையான புற்றில் வாழக்கூடிய பாம்பினுடைய பகை எதிரி யாரு? கருடன். அந்த பகையான கருடனை கொடி, உன் கொடியில் கொண்டவனே. அதாவது எப்படி இருக்கான், பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். பார்க்கடல்ல அவருக்கு எதுப்பா படுக்கைன்னு பார்த்தா ஆதிசேஷன், வன்புற்று அரவு. அவருக்கு எது கொடின்னு பார்த்தா பகை கொடி. இந்த பாம்புக்கு எதிரியான கருடன், அவரை கொடியில வச்சுட்டு இருக்கார். அந்த பார்க்கடல்ல இருந்தா ஒரு அவதாரம். அதுக்காக வைகுண்டநாதனுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. அவதாரங்கள்லாம் திருப்பார்க்கடல்ல இருந்து இறங்கி வருவதால் இங்க பார்க்கடல் சொல்றோம். அப்ப நீ பார்க்கடல்ல வெள்ளி கொண்டு இருக்கும் போதே ஆதிசேஷனை படுக்கையா பாம்பை வச்சுட்டு இருக்க. வன்புற்று அரவு கொடியாக, வன்புற்றரவின் பகை கொடி, அதன் எதிரி கருடனை வச்சுட்டு இருக்க. இதன் மூலம் என்ன காட்டுறான்னா, சேராததை எல்லாம் சேர்த்துருவேன். எங்கேயா பாம்பும் கருடனும் ஒண்ணு சேருமா? ஆனா எங்கிட்ட ஒண்ணு சேர்ந்து இருக்கு பார். இதுக்குத்தான் அகட்டித கடனா சாமர்த்தியம்னு பேரு. சேராததை சேர்க்கும் ஆற்றல அங்க வச்சுட்டு இருக்கான். அதை எப்படி காமிச்சான்னா, சின்ன வடிவத்தோடு வந்தான், மொத்த உலகத்தையும் அளந்தான். கொஞ்சோண்டு மண் எடுத்து வாயில போட்டுட்டான், மொத்த உலகத்தையும் காமிச்சான். என்னப்பா இது, சின்ன மண்ணுக்கும் மொத்த மண்ணுலகத்துக்கும் சம்பந்தம் இல்லையே, சின்ன வாமனனுக்கும் திரிவிக்ரமனுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னா பெருமாள் காட்டுறாராம், கருடனுக்கும் பாம்புக்கும் மட்டும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டும் என்கிட்ட ஒண்ணு சேர்றதோ இல்லையோ, அதனால சேராததை சேர்ப்பவன் அப்படின்னு நீ காமிச்சிருக்க. அதனால இந்த வேலையெல்லாம் என்கிட்ட செல்லாது.